கனிகளை கொடுங்கள், கனிகளை கொடுங்கள், கனிகள் கொடுக்காவிட்டால். கனிகளை கொடுங்கள், கனிகளை கொடுங்கள், கனிகளை கொடுங்கள், கனிகள் கொடுக்காவிட்டால். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கனிகள் கொடுப்பதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்தார். ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் படைத்தார். இந்த நாட்களிலே மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறோம். மனமாற மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். கனிகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது 3 விதமான காரியங்கள். கனிகள் கொடுக்காதவருடைய வாழ்வு எப்படி இருக்கும்? கனிகள் கொடுக்காதவருடைய மரங்கள் என்னவாகும்? கனிகள் கொடுக்காத மரங்கள் என்னவாகும்? கனிகள் கொடுக்காத மரங்கள் இயேசுவின் பார்வையில் என்னவாய் மாறும் என்பதை குறித்து தியானிக்க இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி 3ஆம் அதிகாரம், லூக்காஸ் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறார், கனிகள் கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு எங்கே போடப்படும்? அக்கினியில் போடப்படும், தீக்கு இரையாக்கிடுவார். ஒட்டுமொத்தமாய் சொன்னால் அவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள், தீக்கு இரையாக்கப்படுவார்கள். கனிகள் கொடுக்காத மரங்கள் நரகத்திற்கென வைக்கப்பட்டிருக்கிறது. அது நரகத்திலே எரியும். அது எப்படி ஒரு மரம், கனி கொடுக்காத மரம் நெருப்புக்கு இரையாகிறதோ அப்படியாக கனிகள் கொடுக்காத இந்த மனுக்குலம் என்னவாகும்? நரகத்துக்கு இரையாகும். இரண்டாவது வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 21ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை வாசியுங்கள். ஒன்றாவது தீக்கு இரையாக்கப்படும். இரண்டாவது கனிகள் கொடுக்காத, கடவுள் விரும்புகிற காலத்தில் அவர்கள் கனிகள் கொடுக்க வேண்டும். கிருபையின் காலத்தில் கனிகள் கொடுக்க வேண்டும், தீர்ப்பின் நாட்களில் அல்ல. நீங்கள் நானும் வாழுகின்ற இரு கிருபையின் நாட்களில், இரக்கத்தின் காலத்தில் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படி கடவுள் கனிகள் கனிகள் கொடுக்குதா இந்த மரம் என்று அவர் பசியாய் பார்க்கின்ற பொழுது கனிகள் கொடுக்காத பட்சத்திலே அந்த மரத்தை அவர் சபித்தார். அந்த மரம் பட்டுண்டு போயிற்று. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒரு மரம், தொடர்ந்து ஒரு மனிதன், தொடர்ந்து ஒரு மகள் கனி கொடுக்காத வாழ்க்கைக்குள் கடந்து போறார்கள் சொன்னால் அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. மூன்றாவது வாசிக்கிறோம், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, கனிகள் கொடுக்காத கிளைகள் எல்லாம், செடிகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? வெட்டுண்டு தரித்து விடுவார். இந்த கிளை கனி கொடுக்கலன்னு சொல்லி வெட்டி என்ன சொல்றாரு? தூக்கி போவார். ஒரு பெரிய மரம் இருக்கு, அதில் சில பிரான்ச்சஸ் பார்க்குற, இந்த கிளை கனி கொடுக்கல, இந்த கிளைகள் கனி கொடுக்கல, இந்த கிளைகள் இந்த கிளைகள் கொடுக்காத கனிகள் கொடுக்காத கிளைகள் எதற்கு மரத்தை அடைத்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லி வெட்டி அதை தூக்கி போட்டுருவார். கனிகள் கொடுக்கும்படியாக அது சிலதை கழித்து விடுவார். இது நல்லா கனி கொடுக்கட்டும்னு கொடுக்காத, கனிகள் கொடுக்காத கிளையெல்லாம் பார்ப்பார். அந்த கிளையெல்லாம் வெட்டி தூக்கி எரிந்து விடுவார், அறுத்து போடுவார், எரிந்து போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். 16 வாசிக்கிறோம். ஏசாயா 49:16 வாசிக்கிறோம். நான் உங்களை என்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன், கனிகள் கொடுக்காத பட்சத்தில் உள்ளங்கையில் இருக்க நம்ம தூக்கி வெளியே போற்றுவார். நான் உங்களை, உங்கள் செயல்களை ஞாபக நூலில் உங்கள் பெயர்களை எழுதி வைத்துக்க, நீங்க நல்லது செய்வீங்கன்னு என்று நம்பி உங்கள் பெயர்களை எல்லாம் மல்கியாவின் புஸ்தகம், மலைக்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்பது போல அந்த ஞாபக நூலில் எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் கனிகள் கொடுக்காத பட்சத்தில் எப்படி அந்த கிளைகளை வாண்டர் வெட்டி போட்டாரோ அதே போல ஞாபக நூலிலிருந்து இந்த பெயரை எடுத்து விடுவார். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம், திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம், கனிகள் கொடுக்காத கிளைகளை எப்படி அந்த மரத்திலிருந்து வெட்டி தூக்கி அறுத்து எரிந்து போட்டாரோ அதே போல கனிகள் கொடுக்காத மகளுடைய பெயர்களை, செயல்களை எல்லாம் ஆண்டவர் வாழ்வு நூலிலிருந்து கிறுக்கி போடுவார். பரலோக வாழ்வின் நிச்சயத்தை நாம் இழந்து விடுவோம். நமக்கல்ல, அப்படிப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நம்ம
என்னதான் வழிபாடு இருந்தாலும், என்னதான் வேத வாசித்தாலும், என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் துதித்தாலும், என்னதான் பாடினாலும், என்னதான் 3 மணி நேரம் முட்டி போட்டாலும், என்னதான் 3000 ஸ்தோத்திரம் சொன்னாலும் கனிகள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது 3 நடக்கும். கரத்துலேருந்து எடுத்து போட்டுருவார், ஞாபக நூல்லேருந்து பேரை எடுத்துருவார், வாழ்வு நூலில் பேர் இருக்குன்னா அதை கிறுக்கி போற்றுவார். பரலோகத்துக்கு இவர்கள் சொந்தமல்ல. ஒட்டு மொத்தமாக ஏன் இடத்தை அடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த கனிகளை பிடுங்கி அவர் தீக்கி இரையாக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்னதான் செய்யணும்? என்னதான் செய்யணும்? கனிகள் கொடுக்க வேண்டும். நம்ம என்னதான் செய்யணும்? கனிகள் ஏன் கனிகள் கொடுக்க வேண்டும்? அடுத்தபடியாக ஏன் நம்ம கனிகள் கொடுக்கணும்னா, கனிகள் கொடுக்கின்ற போது தான் நம்ம சாட்சியாய் மாறுகிறோம். கனிகள் கொடுக்கின்ற போது தான் கடவுளுக்கு உரியவர்களாய் மாறுறோம். இவர்கள் கடவுளுக்கு உரியவர்கள் என்பதையும் நாம் தேவனுடைய சாட்சிகள் என்பதை எது நிரூபிக்கனா, நாம் கொடுக்கிற கனிகள் தான் நிரூபிக்கிறது. கெட்ட வார்த்தை பேசுறவனை பார்த்து நல்லவன்னு சொல்லுவாங்களா? தண்ணி அடிச்சுக்கொண்டு பார்த்து நல்லவன்னு சொல்லுவாங்களா? குடிச்சிட்டு ஆட்டம் போறவங்க நல்லவன்னு சொல்லுவாங்களா? பவ்யமாக, அமைதியாக, பொறுமையாக, நேர்மையாக, உண்மையாக, நியாயமாய் வாழக்கூடிய மக்களை பார்த்து நல்ல மனுஷன் என்ன சொல்லுவாங்க? நல்ல மனுஷன். கனிகளை வைத்து தான் இந்த உலகம் ஒரு மனிதனை தீர்ப்பிடுகிறது. ஆனால் இங்கே கொஞ்சம் சற்று வித்தியாசம். ஜெபத்தை வைத்து, செவிப்பதை வைத்து, துதிப்பதை வைத்து, புகழ்வதை வைத்து, ஆர்ப்பரிப்பதை வைத்து, ஆரவாரம் செய்வதை வைத்து, அற்புதம் அதிசயங்கள் செய்வதை வச்சுட்டு இவர் பெரியவர், இவர் ரொம்ப நல்லவர், இவர் பயங்கரமாக ஜெபிக்கிறாரு, இவர் பயங்கர அபிஷேகம் இருக்கு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? ஒரு முடிவுக்குள்ள வந்து விடக்கூடாது. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து அப்பயே சொன்னார், ஏன் கனி கொடுக்கணும்னா, கனி கொடுக்கிறப்ப தான் நம்ம யாரு என்பதை கடவுள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம், நீங்கள் அவர்களை அவர்களின் கனிகளை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். ஜெபத்தை பார்த்து அல்ல, போதனையை பார்த்து அல்ல, வேதத்தை சொல்வதை பார்த்து அல்ல, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வதை பார்த்து அல்ல, அவர்கள் கொடுக்கிற கனிகளை வைத்து இவர்கள் யார்? கடவுளுக்குரியவர்களா, கடவுளுடைய சாட்சியா, நீதிமான்களா, நேர்மையாளர்களா என்பது நீங்கள் முடிவு பண்ணுங்க. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வதற்கும் கடவுளுக்கு உரியவர்களாய் இருப்பதற்கும், நம்மை பார்த்து இவர்கள் கடவுளுக்கு உரியவர்கள் என்று உலகம் சொல்வதற்கும், அதனால் கடவுளுடைய நாம மகிமை அடைவதற்கும் நாம் கனிகள் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய வாழ்வை பெறுவதற்கு நாம் கனிகள் கொடுக்க வேண்டும். என்ன வாழ்வை பெறுவதற்கு? நித்திய வாழ்வை பெறுவதற்கு நாம் கனிகள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடன் இணைந்து, யாதுடன் இணைந்து, எவருடன் இணைந்து, எதனுடன் இணைந்து கனிகள் கொடுக்க வேண்டும்? கனிகள் கொடுக்கணும்னா, கடவுள் விரும்புகிற கனிகளை கொடுக்கணும்னா யாரோடு இணைய வேண்டும்? யாரோடு இணைய வேண்டும்? யாரோடு இணைய வேண்டும்? எவையோடு இணைய வேண்டும்? அப்படின்னு கனிகள் நீங்கள் நான் கொடுக்கணாங்க. தனியாக நம்மளால் கனிகள் கொடுக்க முடியாது. அப்போ யாரோடு இணையணும்? இயேசு கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4-5 அதான வாசிக்கிறோம். என்ன செய்யணும்? ஒருவன் என்னோடு இணைந்திருந்தாலண்டி அவனால் தனித்து கனிகள் கொடுக்க முடியாது. நான் தான் திராட்சை செடி, என்னோடு இந்த கிளைகள் இணைக்கின்ற பட்சத்தில் அது கனிகள் கொடுக்க தான் வேணும். அப்போ கிறிஸ்துவோடு நாம் இணைய வேண்டும். கிறிஸ்துவோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது நாம் கனிகள் கொடுப்பவர்களாய், கடவுள் விரும்புகிற கனிகளை கொடுப்பவர்களாய், நித்திய வாழ்வை கொடுக்கத்தக்கதான கனிகளை கொடுப்பவர்களாய் நீங்களும் நானும் மாற முடியும், வாழ முடியும், சாட்சியாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோடு இணைனா, இயேசுவோடு எப்படி இணைதுனாக்கா, இயேசுவோடு நான் இணைவதற்கு ஒரு வழி என்னன்னாக்கா, கடவுளுடைய வார்த்தை. இயேசுவை பார்த்தீங்களா? இயேசு கூட இருக்கிறாரா? இயேசுவோடு பேசுறாரா அப்படின்ற கேள்வி வரும். அப்ப நான் இயேசுவோடு இருப்பதற்கு, இயேசுவோடு இணைந்து இருப்பதற்கு ஒரு வழி, ஒரு உதாரணம் எதுனாக்கா, கிறிஸ்துவின் வார்த்தையோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ, கிறிஸ்துவின் வார்த்தையை யாரெல்லாம் இதயங்களில் சுமந்திருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள். திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரல் கூட்டத்தில் அமராமல். இந்த 3ஐயும் அவாய்ட் பண்ணணும். தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரல் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில், விவிலியத்தில், இறைவார்த்தையில் இன்பம் காண்பவர்களாய் அதை தியானிக்க வேண்டும். அப்படி தியானிப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வாய்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு என்றென்றும் இலைகள் உதிர்க்காமல் தக்க பருவத்தில் கனி தரும் மரத்துக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்.
அந்தந்த காலத்துக்கு அந்த கனியை கொடுக்குமா. திருவழிபாடலை போட்டு 12 காலத்துக்கு 12 மாதத்துக்கும் 12 விதமான கனிகளை கொடுக்கும். அந்த கனிகளும் மருந்தாக இருக்கும், உணவாக இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ என்னக்கா, நம்ம எப்படி அந்தந்த காலத்துக்கு கடவுள் விரும்புகிற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கால் ஓரத்திலே நடப்பட்டு என்னென்னும் இலைகள் உதிர்க்காமல் தக்க பருவத்தில் தக்க காலத்தில் கனிதரு மரத்துக்கு ஒப்பாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி கனிகள் கொடுக்கின்ற பொழுது நம்ம யாராக இருக்கிறோம்? கனிகள் கொடுக்கின்ற பொழுது ஏன் கனி கொடுக்குன்னு பார்த்தோம், யாரோடு இணைந்து கனி கொடுக்குன்னு பார்த்தோம், எதோடு இணைந்து கனி கொடுக்குன்னு பார்த்தோம். இப்படி கனிகளை கொடுக்கின்ற பொழுது நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்னாக்கா, வாசியுங்கள் யோவான் நற்செய்தி, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம் வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடனாய் இருப்பதே என் தந்தைக்கு மகிமை அளிக்கிறது. 2 விஷயங்கள் அதில் இருக்கு. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8ல் 2 விஷயம் இருக்கு. நாம் கனிகள் கொடுக்கின்ற போது நம்ம யாராக இருக்கிறோம்னா, கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனி தந்து சீடனாய் இருப்பது என் கடவுளுக்கு மகிமை என்று சொல்கிறார். நீங்கள் நானும் தக்க காலத்தில் ஆண்டவர் விரும்புகிற கனிகளை கொடுக்கின்ற பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? கடவுளை, வானக தந்தையை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 43, ஏசாயா 43, 21 பழைய மொழிபெயர்ப்பில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இம்மக்களை எதற்காக உண்டாக்கினோம்? இம்மக்கள் நம்முடைய மகிமையை பரப்புவதற்காகவே, நம் புகழ்ச்சியை எடுத்துரைப்பதற்காகவே இந்த மக்களை உண்டாக்கினோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த நீங்க கனிகள் கொடுக்கின்ற பொழுது நம்ம என்னன்னாக்கா, கடவுளை மகிமைப்படுத்துறோம் என்று யார் சொன்னா? இயேசு சுவாமி சொல்லுகிறார், என் தந்தையை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அப்ப கனிகள் கொடுக்கின்ற பொழுது வானக தந்தையை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது, கனிகள் கொடுக்கின்ற பொழுது கடவுளை பின்தொடர்கிற அவருடைய உண்மை உள்ள உயிர் உள்ள சீடர்களாய் மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்தது, கனிகள் கொடுக்கிறப்ப நம்ம யாரா இருக்கனாக்கா, திருச்சட்டத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நல்லா கவனிச்சுங்க, கனிகள் கொடுக்கிறவங்களுக்கும் திருச்சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. கனிகள் கொடுக்கிற இடத்துல திருச்சட்டத்துக்கு வேலை இல்லை. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நல்லா கவனிச்சுங்க, திருச்சட்டத்தினால் யாருக்கும் மீட்பு கிடைக்கல, திருச்சட்டத்தினால் ரட்சிப்பு பூமிக்கு வரல. திருச்சட்டம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறார்களே, இந்த திருச்சட்டம் என்ன செஞ்சிச்சா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56 வாசிக்கிறோம், இந்த திருச்சட்டம் பாவம் செய்வதற்கு வலிமை தந்தது என்று பவுலடியார் சொல்லுகிறார். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த திருச்சட்டம் ஏன்னா கடைப்பிடிக்க முடியல, கடினமாக இருந்தது. அவர்கள் கடின உள்ளத்தின் பொருட்டு இவ்விதமான திருச்சட்டத்தை மோசே வழியாக கடவுள் கொடுத்தார். அதை கடைப்பிடிக்க முடியல. செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்றதெல்லாம் அவன் செஞ்சு கொண்டே இருந்தான். களவு செய்யாத செய்யறது, விபச்சாரம் செய்யாத செய்யறது, கொலை செய்யாத, எதை செய்யாத செய்யாதன்னு சொல்றப்பெல்லாம் அவன் செய்பவனாய் மாறினான். திருச்சட்டம் மனிதன் பாவம் செய்வதற்கு வலிமை தந்தது சொன்னார். அப்ப அதே திருச்சட்டத்தை நம்மளால நிறைவேற்ற முடியாது, வாழ முடியாது. அதனாலதான் இயேசுசாமி சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம், இறைவாக்குகளையும் திருச்சட்டத்தையும் அழிக்க வந்தேன் என்று நினைக்கிறார்கள், அவற்றை நிறைவேற்றவே வந்தேன். திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அழிக்க நான் வரல, உங்களால் அதை நிறைவேற்ற முடியாது, உங்களால் கடைபிடிக்க முடியாது. ஆகவே புதிய சட்டத்தை கொடுப்பதற்காக நான் இந்த திருச்சட்டத்தையும் இறைவாக்கிலையும் அழிக்க வரவில்லை, எனக்குள் அதை நிறைவேற்ற வந்தேன். அப்போ கனிகள் கொடுக்குற வாழ்வு, அன்பு என்னும் சட்டத்தை கொடுக்குறார். உங்களை கடவுளை அன்பு செய்யுங்க, உங்களை அன்பு செய்யுங்க, உங்களை போல பிறரை அன்பு செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. எல்லா சட்டத்தையும் தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கனிகள் கொடுக்கின்ற பொழுது திருச்சட்டத்துக்கு உரியவர்கள் அல்ல. திருச்சட்டம் நம்மை கட்டுப்படுத்தாது. நாம் கனிகள் கொடுக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க கூடாது அப்படின்னாக்கா, வாசிங்கள், வேகமாக வாசிங்க, கலாத்தியர் 5:19 வாசிங்க. எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க கூடாது? சொல்லுங்கம்மா. பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். மூச்சு வாங்குது வாசிக்கிறதுக்கே.
அவ்வளத்தை பிசாசு பெற்று வச்சிருக்கு. இதெல்லாம் தீய ஆவியின் கனிகள், இது கெட்ட கனிகள். இந்த கனிகளை நாம் கொடுக்கக்கூடாது. இந்த கனிகள் வர்றதுக்கு காரணமே என்னன்னாக்கா ஆசை, பேராசை. ஒரு மனிதனுக்குள் பேராசை போகின்ற பொழுது இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்காம ஆரம்பிச்சிடான். அடிக்கடி சொல்லுது, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இது நமக்கு வேணாம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை நமக்கு வேணாம். உன்னாசை, என்னாசை, விண்ணாசையாக இருக்கட்டும். உன்னாசை, என்னாசை, விண்ணாசையாக இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் கோடாரியை வாங்கி மரம் வெட்டுற தொழிலை செஞ்சுட்டு இருந்தான். நல்ல நேர்மையான மனுஷன். மனைவியும் 2 பேரும் சேர்ந்தா வெட்டுவாங்க, அதெல்லாம் கடலாம் கட்டுவாங்க. கோடாரியை விழுந்துடுச்சு. கோடாரியை முதல் நாள் மரம் வெட்டுறப்ப கோடாரி ஆற்றுல விழுந்துடுச்சு. ஆண்டவரேன்னு கத்தனான். உடனே ஒரு தூதன் இறங்கினா, என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஐயோ, நான் கஷ்டப்பட்டு ஓசியில் வாங்கிட்டு இந்த கோடாரி, இரும்பு கோடாரி ஆற்றுல விழுந்துடுச்சு, எனக்கு நீச்சல் தெரியாது, வேணுமே. அப்படியா? உடக்குன்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தா. இது உன் கோடாரியா? ஐயோ, இது என் கோடாரியா இல்லை. மறுபடியும் அதை வச்சுட்டேன். மறுபடியும் உள்ளே போய் ஒரு தங்க கோடாரியை கொண்டு வா. இது உன் கோடாரியா? இதுவும் என் கோடாரியா இல்லை. மறுபடியும் உள்ளே போய் இரும்பு கோடாரியை கொண்டு, இது உன் கோடாரியா? இதுவே என் கோடாரியா? ஓ பேராசையற்ற மகனே, நீ பேராசை கொள்ளலாம், இந்த 2 கோடாரியும் சேர்த்து உன் கோடாரியை வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். பேராசை இல்லாதனால அவனுக்கு என்ன செஞ்சு, எக்ஸ்ட்ரா போனஸ். பிரைஸ் தி லார்ட். அடுத்த நாள் மறுபடியும் வேலை செய்கிறப்ப மனைவி விழுந்துட்டான் ஆற்றுல. என்ன சொன்னா, மனைவி பொத்துன்னு ஆழ்தான். ஐயோ, என் மனைவி ஆற்றுல விழுந்துட்டாலே, யார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துனார். உடனே அதே தூதன், என்ன பிரச்சனை? மனைவி ஆற்றுல வந்து. அப்படியா? லொடக்குன்னு உள்ளே போய் டக்குன்னு கிடந்தா பெரிய இளவரசி மாதிரி சிக்க சக்க சக்கன்னு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு சும்முன்னு நிற்கிது. இது உன் மனைவியா? இதுவே என் மனைவி அப்படின்னா. இதுவே என் மனைவி. என்னப்பா, நேற்று நீ பேராசைப்படாம வந்து இன்னைக்கு உங்களை பற்றி தெரியும் தூதரே. முதல்ல உன்னை கொண்டு வருவீங்க, அப்புறம் ஒரு அழகான பொண்ணை கொண்டு வருவீங்க, 3ஆவதான் என் ஒய்ஃபை கொண்டு வருவீங்க, அப்புறம் நீ நல்லவனா இருக்க, அந்த 2ஐயும் வச்சு நான் ஒன்றை வச்சே என்னால் ஓட்ட முடியல, இந்த 3 வச்சு நான் எப்படி ஓட்டுவேன்? அதனால தான் வேணான்னு சொன்னேன்னு சொன்னானா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேராசை பெருநஷ்டம். பேராசைகள் வருகின்ற பொழுது, கடவுளே ஆசை இல்லாதபடி உலகத்தின் மீது ஆசை வருகின்ற பொழுது, உலகத்தின் மீது பட்டு வருகின்ற பொழுது, உலகத்தின் ஆசா பாசங்கள் மனிதன் அடிமைப்படுகின்ற பொழுது அவனுக்குள் பேராசை விதைக்கப்படுகிறது. அந்த பேராசை அவனுடைய வாழ்க்கையில் பெரும் நஷ்டத்தை கொடுக்கிறது. அந்த பெரு நஷ்டம் விதையாக கனியாக மாறி கெட்ட கனிகளை உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிறது. ஒரே உதாரணம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராக இருக்கிறது. என்னென்ன பாவம் உலகத்தில் இருக்கு, அந்த பாவத்துக்குலாம் பேசிக் ரூட் எதுன்னா பண ஆசை. பண தேவையில்லை, பண ஆசை. பிரைஸ் தி லார்ட். பண ஆசை, பொருள் ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவராக இருக்கிறது. இன்னும் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பொருள் ஆசையை விட்டு நீங்கள் விலகுங்கள். பொருளாசை என்பது சிலை வழிபாடு. கடவுளுக்கு இருக்கிற பாவத்திலே பிடிக்காத பாவம், விபச்சாரத்தை விட, வேசித்தனத்தை விட, கொலையை விட பிடிக்காத ஒரு பாவம் கடவுளுக்கு தானே பெரிய பாவம் எதுனா இந்த சிலை வழிபாடு. தனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இன்னொன்னுக்கு கொடுக்குறப்ப கடவுளுக்கு அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அது எதுக்கு சமமா? பொருளாசை, பண ஆசை சிலை வழிபாட்டு தீட்டுக்கு சமம். இது நமக்குள்ள வந்துச்சுன்னா அது எல்லா பாவத்தையும் உண்டாக்கும். அப்படி அந்த பாவம் அவனுக்குள் வருகின்ற பொழுது அவன் கெட்ட கனிகளை கொடுப்பவனாய் மாறிவிடுவான். கெட்ட கனிகளை நாம் கொடுக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அது என்னன்னா கனிகள்னு சொல்லி 4 கனிகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் கனி கொடுக்குன்ற எண்ணம் நமக்கு வேணும். முதல்ல என்ன வேணும் சொல்கிறேன். தவ காலத்தில் நான் கொஞ்சமாவது தர்மம் செய்யணும், கொஞ்சமாவது தானம் செய்யணும், கொஞ்சமாவது நான் ஒரு 40 நாளில் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகணும், சிலுவை பாதை செய்யணும். ஒரு முடிவெடுக்கிறோம் இல்லையா, ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. தவ காலத்தில் என்னென்ன ஒருத்துக்கணும். நான் வந்து என்ன செய்யக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, வேண்டாத சில முயற்சிகள்லாம் அவாய்ட் பண்ணுறோம். கொஞ்சம் 40 நாள் நம்ம பக்குவப்படுத்தும், ஆவிக்குரிய பக்குவப்படுத்துவோம்னு சொல்லி முயற்சியில் செய்கிறோம். அதுபோல் அது தவ காலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா காலங்களும் நாம் செய்ய வேண்டியது கனிகள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால் அருமையான கனிகளை கொடுக்கும்படியாக கடவுள் உங்களை உருவாக்குவார். 3 மரம் இருந்துச்சு, 3மே நல்ல மரம் தான். ஒரு மனசு இருந்துச்சு, எனக்கு நான் வந்து என் வாழ்க்கை முடிந்த பிறகு நான் என்ன பயன்படணும், என்னை வந்து அந்த அரசர்கள்லாம் பெரிய பெரிய பொக்கிஷெல்லாம் வைக்கிறாங்க, அந்த பொக்கிஷம் வைக்கக்கூடிய ஒரு பேழையாக என்னை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கடவுளை பார்த்து வேண்டிக் கொண்டதான்.
என்ன செய்யணுன்னு? பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் வைக்கிறாங்களே, உயர்ந்த பொக்கிஷம் வைக்கக்கூடிய அந்த பொக்கிஷ பேழையாக என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு மரம் வேண்டிக்கிச்சான். இன்னொரு மரம் வேண்டிக்கிச்சான். நான் வந்து போடியம், அதாவது ஸ்டேஜில் நின்று பேசுவாங்களே, ஸ்டேஜில் வைப்பாங்களே, ஒரு மேடை மாதிரி வைப்பாங்க, வச்சு பேசுவோம்ல. நான் வந்து என்னை வந்து எனக்கு அப்புறம் என்னை ஒரு போடியமாக செய்யணும், மேடையில் வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாண்டாக என்ன வைக்கணும். அப்போ நான் தான் அந்த மரம் எல்லாருக்கும் தெரியும், என்னை அந்த மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு மரம் சொன்னிச்சான். இன்னொரு மரம் சொன்னிச்சான், நான் ஓங்கி வளரணும், நான் ரொம்ப உயரமாக வளரணும், வளர்ந்து மக்களுக்கு பயன்படுத்தி. இந்த 3 மரங்களும் என்ன பேசிக்கணும்? நான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு என்னை மக்கள் பயன்படுத்த வேண்டும், என்னை பயன்படுத்தும்படியாக என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் சொல்லி 3 மரங்களும் கடவுளிடத்தில் பிரதிஜனை செய்து கொண்டது. 3க்கும் முடிஞ்சிச்சு. மரம் என்ன செஞ்சிச்சு? மரம் பொக்கிஷன் சொன்னிச்சுல்ல, அந்த பொக்கிஷன் என்ன மரம் ஆச்சுனாக்கா, அந்த மரத்தை வந்து பார்த்தா நான் வைத்தேன், டே வெட்டி அதை மாட்டு துளத்தில் போய் தீனி வைக்கிறது, மாட்டு தீனி, இந்த கஞ்சியெல்லாம் அதை வச்சு கழுவ அந்த செய்கிற பெட்டியாக போடுங்க. நான் போட்டு தூக்கி அந்த என்ன சொன்னானுங்க, பொக்கிஷ பெட்டியாக வரல, மாட்டு துழுவத்தில் தீவனம் வைக்கிற தொட்டியாக அதை மாற்றினாங்க. இயேசுசாமி அங்கே தான் வந்து பிறந்தாராம். ஹல்லேலூயா. இது நினச்சது ஒன்று, கடவுளை எங்கே வைக்கிறார். அடுத்தபடியாக நான் ஒரு போடியமாக வரணும் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு ஸ்டாண்டாக நிற்கணும்னு சொல்லி அந்த மரம் விரும்பிச்சில்ல, அந்த மாதிரி அந்த மரத்தை ஒருத்த வெட்டி போட்டு படகா மாற்றினாங்களே. இயேசுசாமி அது மேலே உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது மரத்தை வெட்டி போட்டாடியே அந்த மரம் உயரமாக இருக்க போட்டு கட்டுக்கடா சிலுவையாக மாற்றினாங்க. அந்த சிலுவையை தான் இயேசு கிறிஸ்து தொங்குனாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழுகின்ற பொழுதே மனிதரல்ல மரங்கள் நாங்கள் இப்படிலாம் பயன்பட வேண்டும் என்று கடவுளத்தில் வேண்டிக் கொண்டது. அது வேண்டிக் கொண்டதுக்கும், ஏன்னா எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலானவற்றை கடவுள் கொடுப்பார். அது வேண்டுறதுக்கும் விரும்புறதுக்கும் மேலான ஒன்றை அதுக்கெல்லாம் கடவுள் செஞ்சார்னா நமக்கு செய்ய மாட்டாரா? அப்போ நம்ம என்ன இருக்கணும்? ஆண்டவரே நான் நல்லா கனிகள் கொடுக்கணும். என்ன செய்யணும்? நல்லா கனிகள் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 40 நாளைக்கு சோகமாக 4 செயினுக்கு பதிலாக 3 செயினை அவுத்து வச்சுட்டு, பெரிய டோலுக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன ஸ்டெட்டை போட்டுக்கிட்டு, பொட்டை லைட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே அப்படி, அது இல்லை கனிகள். மன்னிக்கணும், நீங்கள் இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் வந்து நாடகம், அதெல்லாம் ட்ராமா, அதெல்லாம் கடவுள் விரும்ப மாட்டார். அதெல்லாம் கடவுள் அதுக்கு நீங்கள் ஒன்று தூக்கி போடுங்கன்னு சொல்ல. முடிந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம் பொருளை கொண்டு நம்மிடத்தில் இருப்பதை கொண்டு நாம் கூடுமான அளவுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம வந்து குறிப்பாக இந்த புதன்கிழமையில், வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலில் குறிப்பாக புதன்கிழமையில் வரக்கூடிய அந்த பிரசங்கத்தில், வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரசங்கத்தில் 2 அருட்தந்தைகளுமே அழகாக சில காரியங்கள்லாம் சொன்னாங்க. எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கணும் அப்படின்றத குறிப்பாக சின்னவரும் பெரியவரும் நமக்கு அருமையான போதனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணா, ஆண்டவரே ஏதோ தவக்காலத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழாமல், என்ன காலத்துக்காக, அதனால தான் பிரச்சனை வருது. பிசாசு என்ன செய்யும்? பாவப்பா 40 நாளைக்கு தானே இருந்துட்டு போறாயா, சினிமா பார்க்காம இருக்கிறான், 40 நாள் வேற படத்தை போட்டு விட்டுருவான், செத்தான் அவன். அதோட 40 நாள் அவன் செஞ்ச முயற்சியெல்லாம் இங்கே காலியாயிடும். தவக்காலத்தில் வாழுகிற வாழ்க்கை எல்லா காலையும் இருக்க வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது, கடவுள் விரும்புகிறான். நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு அது ஒரு காலம், அந்த காலத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அதிலேயே பயணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தவக்காலத்துக்காக வாழாம எல்லா காலத்துக்காக வாழக்கூடிய இருக்கணும். அப்படின்னா ஆண்டவரே எல்லா காலமும் நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க விரும்புகிற கனிகளை நான் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பார்க்குறப்ப என்னென்ன கனிகள் பார்க்குறப்ப, 1 ஒளியின் கனிகள், 2வது ஆவிக்குரிய கனிகள், 3வது என்னவா இருக்கும்? மனம் திரும்பலுக்கேற்ற கனிகள், 4வது இயேசு என்னும் கனி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் காரியம் நாம் கொடுக்க வேண்டிய கனி ஒளியின் கனிகள். ஏன்னா ஆண்டவர் நம்ம அப்படிதான் சொல்லாது, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியா இருக்கு.
சுவை இல்லைன்னா உப்பு எங்கே போவோம்? குப்பைக்கு போவோம். அப்போ நம்ம உப்பாக ஒளியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே என்ன சொன்னா, ஒளியின் கனிகள் ஒரு கனிகள் இருக்கு. பழைய மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா இருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம். உண்மை, நன்மை, நீதி. என்னது? உண்மை, நன்மை, நீதி தான் என்ன கனிகளா? ஒளியின் கனிகள். உண்மையா இருக்கிறது, நன்மை செய்யறது, நீதியா இருக்கிறது. வாழ்க்கையில தேவநீதியை எப்பொழுதும் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில எப்பொழுதுமே நீதி உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, நியாயம் உள்ளவர்களாக, தேவ நீதியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பொய் பேசக்கூடாது, உண்மையை பேச வேண்டும். சாவே வந்தாலும் பரவாயில்ல, இறப்பே வந்தாலும் இழப்பே வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காதபடி நீங்களாலும் உண்மை பேசுபவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும். இயலாமையும் இல்லாமையும் பார்த்து அவர்கள் தேவை சந்திக்கும்படியாக நன்மைகள் செய்வதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நீதியை வெளிப்படுத்த பிரமாணிக்கமா இருக்கணும். சின்ன காரியத்திலையும் பிரமாணிக்கமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நிறைய உதாரணம் உங்களுக்கு தெரியும். உண்மையா இருங்க, நன்மை செய்யுங்க, நீதியா இருங்க. பிரைஸ் தி லார்ட். இது ஒளியின் கனிகள். அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய கனிகள். தூய ஆவியார் நமக்குள் ஆளுகை செய்கின்ற பொழுது, அவர் நமக்குள் வாழுகின்ற பொழுது என்ன நடக்குன்னா, ஆவிக்குரிய கனிகளை நம்மளால் கொடுக்க முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, சாந்தம், தன்னடக்கம், விசுவாசம், நன்னயம். அமைதி, பொறுமை, பரிவு, சாந்தம், தன்னடக்கம், விசுவாசம், நன்னயம், மகிழ்ச்சி போன்ற 9 கனிகளை கொடுக்கணும். என்ன பிரதர், how is it possible? இது நடக்குமா? இது சாத்தியமா? 9 கொடுக்க முடியுமா? என்னது கொடுக்க முடியும். நாம கொடுக்கல, முயற்சி செய்தால் கொடுக்க வைப்பவர் பரிசுத்த ஆவியார். முதல் கனி என்ன கனினா அன்பு. அன்பு என்ற கனியை கொடுத்தாலும் எல்லா கனியையும் கொடுத்துடலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறோம். அன்பு சகல பண்புகளையும் பிணைக்க வல்லது. அன்புக்கு என்ன வல்லமை? எல்லா பண்புகளையுமே அதுட்டே தான் பிறக்குது. பண்புகளே எல்லா அன்புல தான் எல்லா கனிகளையும் பிறக்குது. அன்பு சகல பண்புகளையும் பிணைக்க வல்லது. இன்னும் வாசிக்கிறோம் பழமொழி நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். அன்பு சகல பாவங்களையும் மூடும். இந்த அன்புக்கு ஒரு வல்லமை உண்டு. பாவங்களை ஒரு பக்கத்து மூடி தள்ளிரும், பாவங்களை நெருங்க விடாது. இன்னொரு பக்கத்து எல்லா பண்புகளையும் அது என்ன வளர்க்கும். நம்ம பணத்தை தான் பெருசா சொல்லுவோமா இல்லையா அக்கா? சொல்லுவோமா இல்லையா பிரதர்? பணம் 10 செய்யும். பணம் அவனை கூப்பிட்டு சொல்லணுங்க, வாடா பணம் 10 தாண்டா செய்யும், 10க்கு மேல எவ்வளவு எண்கள் இருக்கு, அதை செய்யாதுன்னு சொல்லணும். அன்பு தாண்டா எல்லாத்தையும் செய்யும். பணம் 10 செய்யணும்னா 10 தான் செய்யும், 11க்கு மேலே அது செய்யாதுன்னு அர்த்தம். நம்ம என்ன இதை போட்டு அழுத்தி இப்படி சொல்லிட்டு இருப்போம். பிரதர் பணம் பாதாள வரைக்கும் பாயும். வாடா பிசாசுக்கு பிறந்தவனே, பணம் பாதாளத்து தாண்டா பாயும், பரலோகத்துக்கு போவாதடான்னு சொல்லணும் அவன்கிட்ட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பண ஆசை, பண தேவையானதப்பா சொல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை உண்டு. தேவையை கடவுள் இன்னும் சொல்ல போறதில்ல. ஆசைகள், ஆசைன்னா என்னது? கடவுளை மறந்து, கோயிலை மறந்து, ஜெபத்தை மறந்து, இறைவாசிப்பை மறந்து, திருவிருந்தை மறந்து, நற்கனை ஆராதனையை மறந்து பணம் பணம் பணம்னு போகிறாங்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கடவுள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க நமக்குள் ஆவியானவர் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஆவியானவர் அன்பை நமக்குள் ஊற்றி அந்த அன்பின் வழியாக மற்ற எல்லா கனிகளையும் கொடுக்க அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இந்த மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டுக்கனாக்கா, மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8 இருக்கட்டும், லூக்காஸ் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8 இருக்கட்டும், ரெண்டுலையும் எப்படி போட்டுருக்குனாக்கா, மனம் திரும்புவதை உங்கள் செயலில் காண்பீங்கள். மனம் திரும்பிட்டேன் அப்படின்றது என்ன செய்யணும்? செயலில் காண்பீங்க. அப்போ மனம் திரும்புதல்னா வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளி டர்ன் அபவுட். இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த பக்கமாக திரும்புறது. உலகத்து பக்கமா இருக்கிற நம்ம என்ன செய்யறோம்? பாவத்து பக்கமா இருந்தோம், தீமையின் பக்கமா இருந்தோம், இருளின் பக்கமா இருந்தோம். அந்த பக்கமா இருந்த நம்ம முகத்தை எந்த பக்கமா திருப்புறோம்? கடவுள் பக்கமா திருப்புறோம். அதான் மனம் திரும்புதல். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம். பிரமாணிக்கம் தவறிய மக்களை, பிரமாணிக்கம் தவறிய பிள்ளைகளை, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், உங்கள் பிரமாணிக்கமின்மையை நாம் குணப்படுத்துவோம். இன்னொரு இடத்துல ரொம்ப வசனப்பட்டு சொல்லுவார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. எரேமியா 32ஆம் அதிகாரம் 33, ரொம்ப ஞாபகத்தில் வச்சுங்க. 32, 33.
32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எவ்வளவோ உபதேசம் சொல்றேன் அந்த மக்களுக்கு, என் உபதேசத்துக்கு, என் போதனைக்கு, என் வார்த்தைக்கு என்ன செய்யறது? செவி கொடுக்கிறதே இல்லை. அதனால இந்த மக்கள் எனக்கு முதுகை காண்பித்து இந்த உலகத்துக்கு முகத்தை காண்பிக்கிறார்கள். அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல. கடவுளுக்கு வந்து ஒரு உதாரணம், கோயிலுக்கு போறீங்க, எங்க போறீங்க? நாளைக்கு கோயிலுக்கு போறீங்க. கோயிலுக்கு போய் இப்போ தான் கோயில்னு வச்சுங்களேன், நான் கோயிலுக்கு இப்படி போகாமல் இப்படி பண்ணிட்டு இல்லை போகாமல் அப்படியே கோயிலுக்கு இப்படியே வணங்கிட்டு கோயிலுக்கு போகிறப்ப பலிபிடத்தை நேராக பார்த்து இப்படி போவோமா, இப்படி திரும்பி இப்படி போவோமா? பிரைஸ் எல்லாம் அது அவசங்கையாக இருக்குமா இல்லையா? அது மாதிரி தான் மனுஷன் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? அவர்கள் பாவத்திற்கும் தீமைக்கும் இருளுக்கும் பேராசைகளுக்கும் பிரமாணிக்கமற்ற காரியங்களுக்கும் என் வார்த்தைகள் விரோதமான செயல்களுக்கும் முகத்தை காண்பித்து அதை டேஸ்ட் பண்ணுறான். முகத்தை காண்பித்து எனக்கு முதுகை காண்பிக்கிறான். போதும், எனக்கு முதுகை காண்பித்து அந்த வாழ்க்கை போதும். முதுக உலகத்துக்கு காண்பி, முகத்தை எனக்கு காண்பி, அதுதான் மனம் திரும்புதல். இன்னும் உதாரணமாக சொன்னால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுது, உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை எதுவும் வராது இருப்பதாக. 2 பசங்க அடிச்சுக்கிட்டானுங்க. எங்க? ஸ்கூல்ல. புது டீச்சர். என்ன டீச்சர் பிரச்சனை? உங்க பக்கத்தில் பசங்க ஒரே சார், அந்த டீச்சர் வந்து இந்த சார்ட்ட சொல்ல, சார் அந்த பையனை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டான். எந்த பையன்? ஓ அந்த பையனா? அந்த பையன் கெட்ட வார்த்தையை பேசுகிற டீச்சர் வீட்டில் கேட்ட வார்த்தையே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா. கெட்ட வார்த்தை பேசல, வீட்டில் கேட்ட. வீட்டில் போட்டு அரைக்கிற அந்த கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் பார்த்தீங்களா வார்த்தைகளை, அதை அப்படியே பிள்ளைங்க அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஓ கோபம் வந்தால் இதை தான் கக்கணும் போல், இதை தான் வைக்கணும் போலன்னு சொல்லி தொட்டுக்க மாதிரி சக்குன்னு வார்த்தையை வச்சுட்டு போயிடுது. மட்டனா சிக்கனா எது வேணுமோ அது வந்துடுது. பிரைஸ் எல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் நாவில் வராது இருப்பதாக. அப்படின்னா இது வரைக்கும் நான் கெட்ட வார்த்தை பேசினேன், இப்போ என்ன இல்லை, கெட்ட வார்த்தையை பேசுகின்ற பொழுது கடவுளுக்கு முதுகை காண்பித்து உலகத்துக்கு நான் முகத்தை காமிச்சேன். கெட்ட வார்த்தையை பேசாதபடி நல்ல வார்த்தையை பேசுகின்ற போது உலகத்துக்கு நான் முதுகை காமிச்சு கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கிறேன். இந்த மனம் திரும்பலுக்கேற்ற கனிகள் ஆண்டவர் அழைக்கிறார். 4வது கனி, ஒரு கனி என்ன கனி பார்த்தோம்? ஒளியின் கனிகள். 2வது ஆவிக்குரிய கனிகள். 3வது மனம் திரும்பலுக்கேற்ற கனிகள். 4வது இயேசு என்னும் கனி. என்ன இயேசு எப்படி சார் கனி ஆவார்? பழைய மொழிபெயர்ப்பில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். துஞ்சினோரின் முதற்கனி அவரே. மரித்து உயிர்த்ததில்ல, துஞ்சினோரின் கல்லறைக்குள் போய் உயிர்த்தெழுந்ததில்ல, முதல் கனி. துஞ்சினோரின் முதற்கனி அவரே. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு முதற்கனியா இருக்கிறார். அந்த கனியை நான் பிரசவிக்கணும், அந்த கனியை நாம பெற்றெடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படினால இயேசு கிறிஸ்து எனக்குள் வர வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்குள் வளர வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகின்ற அனுபவத்தை, வளர்கின்ற அனுபவத்தை, வாழுகின்ற அனுபவத்தை நீங்களான பெற்றுக்கொள்ள. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இணைய முடியும்? வார்த்தை தான் வழி. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு உங்கள் இருதயங்களில் குடிக்கொள்வதாக. ஆண்டுடைய வார்த்தையை செவி வழியாக கேட்டு இருதயத்தை சுமந்தோம் என்று சொன்னால், இருதயத்தில் வைத்து தியானிப்போம் என்று சொன்னால், யாரை வச்சிருக்கோம்? அங்க வார்த்தையை வைப்போம். யாரை வைத்திருக்கோம்? கிறிஸ்துவை தான் வைத்திருக்கிறோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இவர் வார்த்தையா இருந்தவர் தான் மனு உருவானார். இப்ப வார்த்தையும் ஆவியுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்கின்ற பொழுது, வார்த்தையை எதிர்த்து சுமக்கின்ற பொழுது யாரை சுமக்க? நமக்குள்ள இயேசுவை இயேசு நமக்குள் வர வேண்டும். அடுத்தது இயேசு நமக்குள் வளர வேண்டும். அவர் வளரணும், வேற எதுவும் வளரக்கூடாது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 30 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, நான் குறைய வேண்டும், அவர் எனக்குள் வளர வேண்டும். எனக்குள்ள நான் மேட்டின்மை, அகந்தை, அகம்பாவம், செருக்கு, ஆணவம் இதெல்லாம் போயிடணும். யார் வரணும்? மனத்தாழ்மை உள்ளவர்களாக நான் மாற வேண்டும். இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கலையோ அது என்கிட்ட போயிடணும். அவருக்குரியது எனக்குள்ள வளரணும். அப்ப என்ன? அது நான் குறையிறேன், அவர் எனக்குள் வளருகிறார். 3வது, அவர் வருவது மட்டுமல்ல, வளர்வது மட்டுமல்ல, அவர் எனக்குள் வாழ வேண்டும். யார் சொல்றா?
கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 என்ன சொல்லப்படுகிறது? வாழ்வது நான் அல்ல. யார் வாழுகிறா? இயேசு. இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள எப்பொழுது வரணும்? அவர் ஆவியாய் வருவார், வார்த்தையாய் வருவார், இரத்தமாய் வருவார், சரீரமாய் வருவார், மகிமையாய் வருவார், பிரசன்னமாய் வருவார். அப்படி இயேசு கிறிஸ்து நமக்குள் வர வேண்டும். வருகிற கிறிஸ்து நமக்குள் வளர வேண்டும். வளர்கிற கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கனியை கொடு. எப்படி சார் கொடுக்குன்னா, அவர் நமக்குள்ள வந்துட்டா நமக்குள்ள என்னன்னாக்கா மனித சுவாவம் நீங்கி கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுவாவம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அடிக்கடி சொல்லுவேன், அடிக்கடி சொன்னது தான், இருந்தாலும் சொல்கிறேன். ரசம் குடித்தா ஓன்னு ஏப்பம் வருது. ரசம் குடித்தா ஏப்பம் வருது. விஷம் குடித்தா சாவு வரும். எது உள்ளே போதோ அது ரிசல்ட் வெளியே காட்டு. ரசம் குடித்தா ஏப்பம் வருது, விஷம் குடித்தா சாவு வருது. அப்போ கோயிலுக்கு போகிறோம், திருப்பலியில் பங்கு பெறுறோம், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை உட்கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை உட்கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை உட்கொள்கிறோம், தூய ஆவியில் நிரம்புகிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே போகிறதெல்லாம் இயேசுவும் உள்ளுக்குள்ளே போகிறது. ஆனால் வெளியே வருது வித்தியாசமாக இருக்கு. எங்கேயோ குறை இருக்கிறது. அதை ஆய்ந்து நாம் சரி செய்வதற்கு கொடுக்கப்பட்ட காலம்தான் தவ காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப மனித சுவாவங்கள் அல்ல, இயேசுவின் சிந்தை, இயேசுவின் மனோபாவம், இயேசுவின் சுவாவங்கள் என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அப்படின்னா இயேசு என்னும் அந்த கனியை நான் கொடுக்கக்கூடியவனாக மாறுகிறேன். கடைசியாக பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க நாம் என்ன செய்யணும்? 1, மனம் திரும்ப வேண்டும். 2வது, நற்செய்தியை நம்ப வேண்டும். 3வது, தூய ஆவியில் நிரம்ப வேண்டும். 4வது, தூய ஆவின் பலனை பெற வேண்டும். 5வது, கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 6வது, ஆண்டோடைய சித்தத்தை அறிய வேண்டும். இது 6 நமக்குள்ள வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக நாம் யாராக மாறிடுவோம்? கனி கொடுப்பவர்களாய் மாறிடுவோம். 1 பிரியமானவர்களே, மனம் திரும்பணும். அதான் ஆரம்பத்தில் சொல்ல, மனம் திரும்பணும். ஆண்டவருக்கு அதுதான் விருப்பம். 33:11 எசேக்கியேல் 33:11 வாசிக்கிறோம். தீயவன் சாக வேண்டும் என்பதல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும். மனம் திரும்பணும், கடவுள் பக்கமா முகத்தை திருப்பணும். 1, மனம் திரும்ப வேண்டும். 2வது பிரியமான மனம் திரும்பி எதை நம்பணும்? இது வரைக்கும் எதையோ நம்பிட்டோம், தப்பு. ஆனா இனிமே யாரை நம்பணும்? நற்செய்தியை நம்பணும், துர்ச்செய்தியை நம்பக்கூடாது. நம்ம துர்ச்செய்தியை ரொம்ப வேகமா நம்புவோம். அந்த பொண்ணு அங்கே ஆமாம்மா தெரியும், அது 7:30 மணிக்கே எப்படி போகும். அது ஒன்று சொல்ல நம்ம இன்னொரு கதையை சொல்லி அதை உருவப்படுத்தி கொண்டு போயிடுவோம். அது துர்ச்செய்தி. துர்ச்செய்தியை நம்புவதற்கு பிசாசு நம்ம ரொம்ப வேகமாக தள்ளுவான். துர்ச்செய்தியை நம்புவதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை, நற்செய்தியை நம்புவதற்காக கடவுள் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது நம்ம என்ன செய்யணும்? நற்செய்தியை நம்பணும். அதான் மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். 3வது பிரியமானவர்களே, தேவ ஆவியில் நிரம்பணும். நமக்குள்ள என்ன இருக்கிறாரு? நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, மனித ஆவி இருக்கு. அந்த பிளக்கு பாயிண்ட் இருக்கு, அதில் என்ன வருது? மின்சாரம். இப்போ எனக்கு இந்த பெட்டிக்கு, இந்த கீபோர்டுக்கு என்ன வேணும்? மின்சாரம் வேணும். நான் போய் ஒரு விளக்க மாற்று குச்சி 2க்கு சேர்த்து ஒரு விளக்க மாற்று குச்சியை சொருவுனா கரண்ட் வருமா? பிளக் பாயிண்ட், அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் அதுக்குன்னு உரிய பிளக் பாயிண்ட்டை சொருவுனா தான் எனக்கு இங்கே வந்து கரண்ட்டு கிடைக்கும். அதுபோல் என்னுடைய ஆவியிலே அவருடைய ஆவி தங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மீது நீங்கள் நான் விசுவாசம் கொள்ளுகின்ற பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம். கடவுள் தன் மகனுடைய ஆவியை நம் இதயத்தில் வைத்தார். பிரைஸ் தி லார்ட். அவரே தன்னுடைய ஆவி என்ன செய்கிறாரு? மகனுடைய ஆவியை நம்ம இதயத்தில் வைக்கிறார். அடுத்தபடியாக என்ன செய்யணாக்கா, அந்த ஆவி வந்த பிறகு பலன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சொல்றாருல்ல, பிலிப்பியர் 4:13 என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 4:13 பவுலியா சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. இந்த பலன் எங்கேருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியினால் வருகிறது. திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8 வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறுவரை எருசலேம் நகரில் காத்திருங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு வாழ்க்கையே மாறி போச்சு. அவருடைய வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. என்ன போச்சு? முதல்ல பயம் போச்சு. பற்று யார் மேலே வந்துச்சு? ஆண்டவர் மீது வந்து அவர்கள் சாட்சியாய் மாறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது சொல்கிறோம்,
நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தாயின் வழியாக வல்லமை வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய சிந்தை வேண்டும். யாருடைய சிந்தை வேணும்? அவருடைய சிந்தை வேணும். நம்ம சிந்தை இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 2:5 பவுலடியார் வலியுறுத்தி சொல்வார், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் சிந்தை உங்களுக்குள் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனோபாவம், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனநிலை உங்களுக்குள் இருப்பது. நம்மோட ஆட்டிடியூட் தூக்கி போடுங்க. நமக்குன்னு என்ன இருந்தால் 50, 60, 100 பெருக்கி போட்டு நம்மளை குழப்பிட்டே இருக்கும். நமக்குன்னு உண்டான மனித சுபாவத்தை, மனித சிந்தையை தூக்கி எறியுங்கள். த்ரோ இட் அவுட் அண்ட் ரைட் நவ். உடனே தூக்கி போடுங்க. நமக்குன்னு இருக்க சிந்தை வேணாம். யாருடைய சிந்தையை வைப்போம்? கடவுளுடைய சிந்தையை, இயேசுவின் சிந்தையை, இயேசுவின் மனோபாவத்தை நமக்குள் பதிய, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள் இருப்பதாக. அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்து என்ன செய்ய முடியும்? அவர் சித்தத்தை உள்வாங்க முடியும். அந்த சித்தம் தான் உட்கார்ந்துருக்கப்ப கிடைக்காது. காலையில் தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி, பால் வாங்கிறதுக்கு முன்னாடி, வீட்டை கூட்டுறதுக்கு முன்னாடி, குப்பையை கொட்டுறதுக்கு முன்னாடி அதிகாலமே நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்ம ஜெபம் யாரோடு இருக்கணும்? கடவுளோடு இருக்க வேண்டும். ஏசாயா 50:4 வாசிக்கிறோம், களைத்தவனை தன் வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கட்டதை உணர்த்தும் கடவுள் அதிகாலை தோறும் இனி எழுப்புகிறான். எழுப்பி ஆசானுக்கு செவிமடுப்பது போல அவருடைய வார்த்தைக்கு, சித்தத்துக்கு செவிமடுக்கும்படியாக ஆண்டவர் என் காதுகளை திறக்கிறார். அதிகாலமே திருப்பலி வருவதற்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஆண்டவர் பாத்தில் அமர்ந்து செபித்து துதித்து பாடி அவரை ஆராதித்து இறைவார்த்தையை வாசித்து தியானிக்கின்ற பொழுது நம் வழியாக கடவுள் தன்னுடைய திருவுளத்தை, தன் சித்தத்தை, தன் எண்ணத்தை, தன் விருப்பத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு ட்ரெண்டோடு நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோன்னா ஒவ்வொரு நாளும் கடவுள் விரும்புகிற ஒளியின் கனிகளை, ஆவியின் கனிகளை, மனந்துபலுக்கேற்ற கனிகளை, இயேசுவே கனியா இந்த பூமிக்கு உங்களால் என்னால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.